அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி எக்ஸாம் வச்சுட்டா 40 டேஸ் ஸ்டடி பிளானில் இன்றைக்கி டே 14ல் இருக்கோம். ஸோ இன்றைக்கான கண்டென்ட் பார்த்தீங்கன்னா கியூயிங் தேரி ஆப்ரேஷன் செர்ச்லேருந்து கியூயிங் தேரி ஒரு பார்ட் வந்து கொஷின் செஷனாக பார்க்க போகிறோம். ஸோ இமீடியட்டாக இன்றைக்கான செஷனை வந்து படிச்சிடுங்க. யாரெல்லாம் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து குரூப்பில் வாட்ஸ்அப் பண்ணிடுவேன் ஈவினிங் 6:45க்கு. ஸோ இன்றைக்கி ஏரியாவை நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுங்க. கம்ப்ளீட்டாக கியூயிங் தேரியை கம்ப்ளீட்டாக பார்த்துருங்க. ஸோ அதுக்கான முன்னோட்ட ப்ராப்ளம் தான் அது. ஸோ இது வரைக்கும் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணாதவங்க இமீடியட்டாக ஜாயின் பண்ணிவிடுங்க. அதே போல் 3000 ப்ராப்ளம் புக்லெட்டை வாங்கிடுங்க. ஸோ 3000 ப்ராப்ளம் புக்லெட் பார்த்திங்க அப்படின்னா 10 யூனிட்டை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம் வித் எம்சிக்யூ வித் டீட்டெயில் சொல்யூஷன் ஃபார்மேட்டில். இந்த வீடியோ எப்படி கொடுக்கணும் அந்த ஃபார்மேட்டில் கொஸ்டின் செட்டிங் இருக்கும். ஸோ வேறு லெவலாக இருக்கும் கொஸ்டின்ஸு. இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் பார்த்தீங்கன்னா கியூயிங் தேரி. ஸோ கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். த கஸ்டமர் அரைவர் அட் சர்வீஸ் ஃபெசிலிட்டி ஆஃப் அக்கார்டிங் டு த பாய்சன் ப்ராசஸ் வித் மீன் ரேட் lambda equal to 3 கொடுத்துட்டாங்க பர் மினிட்டுக்கு. சர்வீஸ் டைம் ஃபார் த எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் மீன் ரேட் மியூ ஈக்குவல் டு 5 கொடுத்துட்டாங்க. எல்லாமே பர் மினிட்டுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஃபார் த ஸ்டடிசைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எம்எம்என் கியூயிங் மாடல் வாட் இஸ் த ப்ராபர்ட்டி தட் சிஸ்டம் ஹாஸ் டு பி எம்டி அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ பி0 வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 - ரோ. அப்போது இங்கே வந்து சர்வீஸ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. என்னது நல்லா கவனிக்கணும். சர்வீஸ் டைம் டிஸ்ட்ரிபியூஷனில் எக்ஸ்போனென்ஷியல் ரேட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா மியூ ஈக்குவல் டு 5 கொடுத்துட்டாங்க. அதே போல் பாய்சன் ப்ராசஸில் அரைவிங் கஸ்டமர் சர்வீஸ் ரேட் பார்த்தீங்கன்னா lambda equal to 3 கொடுத்துட்டாங்க. எல்லாமே பர் மினிட் தான் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா வாட் இஸ் த ப்ராபர்ட்டி தட் த சிஸ்டம் இஸ் டு பி எம்டி. ஸோ அந்த சிஸ்டமே எம்டியாக இருக்கிறதுக்கான ப்ராபர்ட்டி வேல்யூ என்னன்றதை கேட்குறாங்க. ஸோ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1 - ரோ. சிம்பிள் P0 equal to 1 - ரோ. இப்போ ரோ ஈக்குவல் டு வந்து lambda by mu. இது வந்து டிராஃபிக் இன்டென்சிட்டின்னு சொல்லுவோம். ஸோ lambda வந்து 3 mu equal to 5 போட்டிங்கன்னா 0.6 கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் இங்கே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 0.4. ஸோ நமக்கு கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 0.4. அப்போ எந்த ஆப்ஷன் வரும்? ஆப்ஷன் ஏ தான் வரும். ஸோ கியூயிங் தேரி வந்து அசால்ட்டாக நீங்கள் மார்க் பண்ணிடலாம். ஸோ என்னென்ன கொஷின்ஸ் என்னென்ன ஏரியாவை நறுக்காக படிக்கணுன்றதை பார்க்கணும். ஸோ நீங்கள் எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்க வேணாம். ஸோ சாதாரணமாக படிச்சுட்டு சாதாரணமாக போய் எக்ஸாம் எழுதிட்டு பாஸ் பண்ணிட்டு வரலாம். ஜஸ்ட்டு 20 டேஸ் இருக்கிற 25 டேஸில் உட்காந்து படிங்க. கண்டிப்பாக உங்களால் போஸ்டிங் வாங்க முடியும். ஸோ இமீடியட்டாக அந்த புக்லெட் ஆர்டர் போட்டுங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சாட்டர்டே சண்டேன்றதால 2 நாள் டிலே ஆகிட்டு மண்டே வந்துடும். அதுக்கப்புறம் ஆர்டர் போட்டிங்கன்னா ஸோ கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஓகே சார், இந்த கோர்ட் எக்ஸாம் கோர்ட்டுக்கு அப்பீல் ஆகிருக்கு சார், இதை பற்றி என்ன சொல்லுங்கள் சார், எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகுமான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. தயவுசெய்து அதை நம்பி இருக்காதீங்க. எக்ஸாமுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ வெறித்தனமாக படிங்க. 20 டேஸில் சிலபஸை முடிக்கலாங்க. அசால்ட்டு பண்ணிடலாம். ஸோ சொல்கிறது என்னென்னா, இது வரைக்கும் நாங்கள் இன்னையோட 13 டெஸ்ட்டு முடிச்சிருக்கேன். அந்த 13 டெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1030 கொஷின் 1310 கொஷின்ஸ் கிட்ட ரிசீவ் ஆகிட்ருக்கும் அந்த 13 டெஸ்ட்டுக்கே. அதுவும் இல்லாமல் 3000 ப்ராப்ளத்தை தனியாக படிக்க போகிறீங்க. அப்போது உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் ப்ராக்டிக்ஸ்லேயே போகிறீங்க. அதாவது லாஸ்ட் 25 டேஸ் வந்து வெறும் கொஸ்டின் ப்ராக்டிக்ஸில் வித் டீட்டெயில் சொல்யூஷன் கான்செப்டோட போனீங்க அப்படின்னா என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்கள். ரியல் ஜீனியஸாக மாறிடுவீங்க. அப்படியே அதுக்குள்ளேயே மூழ்கி இருக்கணும். எந்த ஒர்க்காக இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. இந்த 20 டேஸில் உங்கள் லைஃப் மாறப்போகுதுன்னா உங்கள் லைஃப் பெரிய லெவலில் அச்சீவ் பண்ண போகிற. ஸோ நிறைய இடத்துல நம்ம வந்து எவ்வளோ அசிங்கப்பட்டிருப்போம், எவ்வளோ விஷயங்களை நம்ம வந்து பார்த்து எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு வாழ்க்கையில் எதனா ஒரு நல்லது நடக்காதா அப்படின்னு சொல்லி நம்ம ஏங்கிட்டு இருப்போம். ஸோ அதுக்கான நாட்கள் வந்து வெறும் 20 டேஸ் தான் இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் அதுக்கு தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவதுக்கோசரம் வேறு எதுக்காகவும் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ உங்கள் லைஃப் சேஞ்ச் பண்ண போகுதுன்னா அந்த ஒரு தருணத்தை நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. ஓகேங்களா. ஸோ இமீடியட்டாக அந்த 3000 ப்ராப்ளம் புக்லெட்டை வாங்கி படிங்க. கண்டிப்பாக உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகும். ஒரு சிங்கிள் புக்லெட்டை 10 யூனிட்டை வந்து ஒரே ஸ்லாட்டில் ரெடி பண்ணால் எப்படி இருக்கும் 3000 ப்ராப்ளத்தோட. ஸோ அந்த புத்தகம் வந்து வேறு லெவலாக இருக்குங்க. நீங்கள் ரிசீவ் பண்ணிட்டு உங்கள் பேட் கமெண்ட்டே கொடுக்க மாட்டீங்க. என்னால் உறுதியாக சொல்லுவேன், 100% சொல்லுவேன். உங்களால் அந்த புத்தகத்தை வாங்கிட்டீங்க அப்படின்னாவே எப்பா கவர்மெண்ட் போஸ்டிங் நம்மளுக்கு ஆர்டரோடு வந்துடுச்சுரா அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு ஃபீல் வரும். கண்டிப்பாக அது நடக்கும். நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கி பாருங்கள். சரி, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். ஏன்னா எம்எம்என் கியூயிங் மாடல் அரைவல் அக்கரட் ரேட் பார்த்தீங்கன்னா lambda equal to 4 கொடுத்துட்டாங்க பர் மினிட்க்கு. சர்வீஸ் ரேட் வந்து mu equal to 6 கொடுத்துட்டாங்க. வாட் இஸ் த எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் கஸ்டமர் இந்த சிஸ்டம். ஸோ எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் கஸ்டமர் இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா L equal to rho by 1 - rho. ஸோ ரோட ஃபார்முலா lambda by mu. இதுதான் டிராஃபிக் இன்டென்சிட்டின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட்டு சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா 2.0 கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டி தான் கரெக்டு. ஸோ ஜஸ்ட்டு இந்த புக்லெட் இந்த கொஷின் பேப்பரை உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது டீட்டெயிலோடு இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஒரு L equal to rho by 1 - rho, rho equal lambda by mu. அப்போ lambda 4/6 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 2/3 கிடைக்கும். ஜஸ்ட்டு ஸ்மால் சப்ஸ்டியூஷன் அந்த சிம்பிளிஃபிகேஷன் தான். அவ்வளோதாங்க. புரியுதுங்களா. சாதாரண விஷயம். அடித்து நொறுக்கிட்டு போயிட்டே இருங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். கன்சிடர் த எம்எம்என் கியூயிங் மாடல் வித் கெப்பாசிட்டி கே கொடுத்துட்டாங்க. அந்த கியூயிங் வித் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த கியூயிங் மாடல் வித் அரைவல் ரேட் lambda equal to 4, சர்வீஸ் ரேட் mu equal to 6 கொடுத்துட்டாங்க. அந்த சிஸ்டம் ஆஸ் கெப்பாசிட்டி 3 சொல்லிட்டாங்க. வாட் இஸ் த ப்ராபர்ட்டி ஆஃப் 0 கஸ்டமர் இந்த சிஸ்டம். அப்போ பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி கே கொடுத்துட்டா 0 கஸ்டமர் இந்த சிஸ்டம் வந்து 1 - rho by 1 - rho டைம்ஸ் ரோ பவர் கே +1 பட் இந்த கெப்பாசிட்டி கொடுக்காம ஜஸ்ட் எம்எம்என் கியூயிங் மாடல் கேட்டாங்கன்னா 1 - rho. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ரொம்ப முக்கியம். ஸோ
So in the consider queuing model MM1 with a capacity K. It is one of the queuing model with arrival rate lambda equal to 4, service rate mu equal to 6, and system has the capacity K equal to 3 கொடுத்துட்டாங்க அப்படின்னா what is the probability of ஜீரோ கஸ்டமர் இந்த சிஸ்டம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1 minus rho divided by 1 minus rho power k plus 1 rho equal to 4/6. ஜஸ்ட் இதை சப்ஸ்டிட் பண்ணிங்க உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் செல்ஃபாக ஒர்க் பண்ணுங்கள், ஓகேவா? செல்ஃபாக ஒர்க் பண்ணுங்கள். சார் இந்த யூனிட்டுக்கான ஃபார்முலா செஷன் போட்டு ஒரு கொஷின்ஸ் கொடுத்துருங்களா சார்? இந்த குரூப்பில் வாட்ஸ்அப் பண்ணிடுறேங்க. ஸோ தரமாக இருக்கும், ரெடி பண்ணிட்டேன், அதை வேறு லெவலாக இருக்கும். ஸோ இதை தாண்டி இன்றைக்கி கொஷின் இருக்குது பார்த்தியா? ஸோ அது வந்து எப்பட்றா அப்படின்ற மாரி இருக்கும், சீரியஸாகவே எப்பட்றா அப்படின்ற மாரி இருக்கும். நீங்கள் பாருங்கள் அந்த கொஷின் செட்டிங்க. சரி, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். என்ன MM1 queuing மாடல் வித் கெப்பாசிட்டி 3, mean service rate lambda equal to 4 and mean service rate lambda equal to 4, arrival rate lambda equal to 4, service rate mu equal to 6. What is the blocking probability அப்படின்றதை கேட்குறாங்க. அதாவது probability that an arrival is lost. அப்போ என்ன ஃபார்முலா அப்படின்னா ப்ராபிலிட்டி ஆஃப் n ஈக்குவல் ரோ போர் n இன்ட்டு P0. அவ்வளோதான். இங்கே P0ன்றது ஜீரோ கஸ்டமர் இந்த சிஸ்டம். ஸோ ரோன்றது டிராஃபிக் இன்டென்சிட்டி. ஸோ பவர் n ரைஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ எனி வேல்யூஸ் ஆஃப் n-க்கு வந்து எந்த ஸ்டேஜுக்கும் நீங்கள் ப்ராபிலிட்டி வேல்யூ சொல்லிடலாம். அப்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கவனிக்கணும். கெப்பாசிட்டி 3 கொடுத்துட்டாங்க. அப்போது லேம்டா ஈக்குவல் டு 4, மியூ ஈக்குவல் டு 6 கொடுத்துட்டாங்க. வாட் இஸ் த ப்ராபிலிட்டி பிளாக்கிங் கஸ்டமர் இந்த சிஸ்டம் வந்து ஜஸ்ட் ரோன்றது லேம்டா பை மியூ, அது காமனாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இங்கே வந்து 3 கொடுத்துன்றதால ரோ பவர் 3, அப்போ Pn ஈக்குவல் டு ரோ பவர் 3 டைம்ஸ் P0. அவ்வளோதாங்க ஃபார்முலா. ஸோ ஜென்ரலாக கெப்பாசிட்டி கொடுத்துட்டா Pk ஈக்குவல் டு ரோ பவர் k இன்ட்டு P0. புரியுதுங்களா? ஸோ அதாவது பிளாக்கிங் ப்ராபிலிட்டி, வாட் இஸ் த பிளாக்கிங் ப்ராபிலிட்டி, அதாவது எவ்வளோ கஸ்டமர்ஸ் வந்து அந்த சர்வீஸில் பிளாக் ஆகிருப்பாங்க வித் கெப்பாசிட்டி கே இருக்கும்போது அப்படின்றதுக்கான ஃபார்முலா. ஸோ Pk ஈக்குவல் ரோ பவர் k இன்ட்டு P0. இது இனிஷியல் ப்ராபிலிட்டி, அப்படியே ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே போக வேண்டியது தான். ஓகே, ஸோ நமக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி கே ஈக்குவல் 3 கொடுத்ததால ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. வெரி வெரி சிம்பிளுங்க. ரொம்பலாம் கஷ்டப்பட்டு இதுக்கெலாம் ஒரு பெரிய தியரி படிக்கணும், இதுக்கெலாம் பெரிய பெரிய நோட்ஸ் படிக்கணும், பெரிய பெரிய புத்தகத்தை படிக்கணும் அவசியமே கிடையாது. சாதாரண விஷயம். அதாவது உங்களுக்கு நான் என்ன பண்ணேன்னா எதையுமே நீங்கள் தேடி படிக்க வேணாம், எல்லாத்தையும் கான்செப்ட் போட சிம்பிளாக படிச்சுட்டு போகலாம். ஸோ அந்தளவுக்கு அந்த புக்லெட் இருக்கும். நீங்கள் தாராளமாக அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கலாம். அது உங்களுக்கு வந்து வேறு லெவலாக மேக்ஸ் கற்றுக் கொடுக்கும். நெக்ஸ்ட் பாருங்களேன். ஏன்னா MM3 queuing மாடல் சர்வீஸ் ரேட் அரைவல் ரேட் லேம்டா ஈக்குவல் டு 8 per hours கொடுத்துட்டாங்க. அந்த ஈச் சர்வீஸ் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா மியூ ஈக்குவல் டு 4 per hour கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த டிராஃபிக் இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எப்போனா கெப்பாசிட்டி 3 கொடுக்கும்போது நல்லா கவனிக்கணும். இங்கே கெப்பாசிட்டி 3 கொடுக்கும்போது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ரோ ஈக்குவல் லேம்டா பை சி இன்ட்டு மியூ, இதுதான் ஃபார்முலா. ஸோ லேம்டான்றது 8, சி இன்ட்டு 3, மியூ வந்து 4. அப்போ என்ன ஆகும், 2/3 கிடைக்கும். சிம்பிள். பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு system has arrival rate lambda equal to 6, 2 server has each service distribution mu equal to 4 கொடுத்துட்டாங்க. அப்போ கெப்பாசிட்டி 2 கொடுத்துருவாங்க அர்த்தம். arrival rate வந்து lambda equal to 6 கொடுத்துறாங்க அர்த்தம். What is true about the stability of the MM1 queuing model system? This system has to be stable because of rho equal to 1. This is unstable because rho equal to greater than 1. Cannot decide from rho always stable சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது ஒன்றும் கிடையாது, இதே ஃபார்முலா தான். என்னன்னா ரோ ஈக்குவல் டு லேம்டா பை கெப்பாசிட்டி கொடுத்துட்டா சி இன்ட்டு மியூ. அப்போ பாருங்கள், இங்கே லேம்டா வந்து 6, சியோட வேல்யூ வந்து 2, மியூ வந்து 4. அப்போது 2 3s are 6, அப்போ 3/4 which is less than 1. அப்போ ரோ less than 1 ஸ்டேபிள். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகே, சாதாரண விஷயம், சப்ப மேட்ருங்க. ஓகே, புரியுதுங்களா? சாதாரண விஷயம், இவ்வளோதாங்க. ஒவ்வொரு கொஷினுமே வேறு லெவலாக இருக்குங்க. ஒவ்வொரு ஏரியாவையும் கொஷின் செக்ஷன் வந்து அடித்து நொறுக்கியிருப்பேன். ஸோ இந்த கொஷின்ஸ் தான் இந்த ஏரியாவில் இப்படி தான் கேட்பாங்க அப்படின்ற அளவுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு ஏரியாவையும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு கொஷின் செட்டிங்லேயே டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். அதை பாருங்கள், கொஸ்டின், ஆப்ஷனு, ஆன்சர், அதுக்கான டீட்டெயில் சொல்யூஷன் அப்படி இருக்கும். கொஞ்சம் நீங்கள் செல்ஃப் ஒர்க் படிக்கணும். அதாவது செல்ஃப் ஒர்க் மீன்ஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். நீங்கள் படிச்சுட்டாவே இந்த கான்செப்ட் தாண்டி கொஷின்ஸ் வராதுங்க. அவ்வளோதாங்க. உங்களுக்கு எதுவுமே தேவை கிடையாது. அதாவது சார் எவ்வளோ சார் படிக்கிறது தேவையில்ல, சாதாரணமாக படிங்க. 3000 ப்ராப்ளம் புக்கில் நல்லா பார்த்துட்டு போங்க. டெய்லி கொஸ்டின் ப்ராக்டிஸ் கொடுக்குறேன். இந்த யூனிட்டுக்கு இன்றைக்கி இந்த யூனிட் படிக்கணும் அப்படின்றத வச்சு நான் உங்களை அதை படிக்க வச்சுருவேன். ஸோ நீங்கள் படிக்கணும். கொஞ்சம் ஒரு 5 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு, போதுமானது. சார் நான் வேலைக்கெலாம் போகிறோம் சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், வீட்டு வேலை ரொம்ப முடியல சார் அப்படின்ற அளவுக்கு பேசுகிறீங்க. ஸோ கொஞ்சம் படிப்புக்கோசரம் கொஞ்சம் டைம் ஒதுக்குங்க. எந்த ஒர்க் இருந்தாலும் கொஞ்சம் உங்களுடைய சப்போர்ட்டு கொடுத்துட்டிங்க அப்படின்னாவே படிப்புக்கு வேறு லெவலாக போஸ்டிங் வாங்கிட்டு நல்ல பொசிஷனில் போய் உட்காந்துடலாம். ஒரு லைஃப் வேறு லெவலாக சேஞ்ச் ஆகிடும். கவர்மெண்ட் போஸ்டிங்னா சாதாரண விஷயமா, ஆனால் அசால்ட்டாக வாங்கிடலாம். பட் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா சொல்கிற ஒர்க்கை நீட்டாக பண்ணணும், போதுமானது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். இதில் ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு நான் வந்து ஒர்க்கிங் ப்ராப்ளம் கொடுத்துருவேன், ஜஸ்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. இன் MG1 queuing model lambda equal to expected
சிஸ்டம் ஒர்க் பார்த்தீங்கன்னா 0.4 ஹவர்ஸ் கொடுத்துட்டாங்க. வேரியன்ஸ் ஆஃப் எஸ் கொடுத்துட்டீங்கன்னா வேரியன்ஸ் ஆஃப் த சிஸ்டம் வந்து 0.06 கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் அண்ட் மீன் வெயிட்டிங் டைம் ஆஃப் த வெயிட்டிங் கியூ. அதாவது மீன் வெயிட்டிங் டைம் கேட்குறாங்க ஃபார் த கியூயிங் தியரியில். ஒரு சிஸ்டம் இந்த கியூ. அப்போ பாருங்கள், வேரியன்ஸ் ஆஃப் எஸ் ஃபார்முலானா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்பிரஷன் ஆஃப் எஸ் அந்த ஹோல் ஸ்கொயர். ஜஸ்ட் வந்து எக்ஸ்பிரஷன் ஆஃப் எஸ் ஸ்கொயர் மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இது ஒரு ஒன் ஆஃப் த ஃபார்முலா. இது வேல்யூலாம் போட்டு சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எஸ் ஸ்கொயர் வேல்யூ வந்து 0.8. அப்போது நம்பர் ஆஃப் கஸ்டமர் இந்த வெயிட்டிங் டைம் ஆஃப் த கியூவிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா லாம்டா இன்ட்டு எக்ஸ்பிரஷன் ஆஃப் எஸ் ஸ்கொயர் டிவைட் பை 2 × 1 - 1 கிடைக்கும். ஸோ லாம்டா வந்து 2, இ ஆஃப் எஸ் ஸ்கொயர் வந்து 0.22. 2 டைம்ஸு 1 - ரோ போட்டிங்கன்னா இது வந்து எம்டி, நோ கஸ்டமர் இந்த சிஸ்டத்துக்கான பேராமீட்டர். ஸோ 0.2 போட்டு அடிச்சிங்கன்னா 1.1 ஹவர். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு கரெக்டு. ஓகே, சிம்பிள் இல்லை, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த கொஸ்டின்ஸு. இந்த கியூயிங் சிஸ்டத்தில் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எஸ் கொடுத்துட்டாங்க, வேரியன்ஸ் ஆஃப் எஸ் கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க, வெயிட்டிங் டைம் இந்த கியூன்றதை கேட்குறாங்க. ஓகே, மீன் வெயிட்டிங் டைம் இந்த கியூன்னு கேட்குறாங்க. ஸோ மீன் வெயிட்டிங் டைம் இந்த கியூக்கு ஃபார்முலானா WQ = λ டைம்ஸ் இ ஆஃப் எஸ் ஸ்கொயர் பை 2 × 1 - ரோ. ஸோ ரோன்றது டிராஃபிக் இன்டென்சிட்டி, ஸோ லாம்டான்றது உங்களுக்கு அரைவல் ரேட் கொடுத்துட்டாங்க. இ ஆஃப் எஸ் ஸ்கொயர் வந்து வேரியன்ஸ்லேருந்து கண்டுபிடிச்சிடலாம். வேரியன்ஸ் ஆஃப் எஸ் = எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எஸ் அந்த ஹோல் ஸ்கொயர். ஸோ போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இ ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எஸ் ஸ்கொயருடைய வேல்யூ கிடச்சிடும் 0.22. ஜஸ்ட் இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்கள், வேலை முடிஞ்சு போச்சு. ஜஸ்ட் நீங்கள் ஃபார்முலா தான் தெரிஞ்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு சார் கியூயிங் தெரியும் இன்றைக்கி டெஸ்ட்டோட முடிச்சிடுங்களா சார்? கிடையாது, இன்னும் ஒரு 2 டெஸ்ட்டு கியூயிங்கில் உள்ளே விடுவேன். ஸோ வேறு லெவலாக இருக்கும். 40 டெஸ்ட்டுங்க, இன்றைக்கி 13 இருக்கும். அப்போ பாருங்கள், 13 நாளில் சிலபஸை முடிச்சிட்டேன். அதாவது டிஆர்பியை ஃபுல் சிலபஸை 13 நாளில் முடிச்சாச்சு. சாதாரண விஷயம். அந்த 3000 ப்ராப்ளம் புக்லெட்டு வித் இந்த 13 நாள் கொஸ்டின் ப்ராக்டிஸில் என்ன பண்ணிடுறோம், டிஆர்பியை முடிக்கிறோம். ஸோ அசால்ட்டு பண்ணுறோம், தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்கிறோம். ஸோ போஸ்டிங் கிடைக்காதா? உட்காருங்க, படிங்க, டஃப் கொடுங்க, எல்லாத்துக்கும் டஃப் கொடுங்க. ஸோ வேறு லெவலாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ஆனுவல் டிமாண்ட் ரேட் சொல்லிட்டாங்க. D = 10,000. கே வந்து 150 கொடுத்துட்டாங்க. H = ஃபைண்ட் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. ஸோ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா √DK / 2DK / H. ஸோ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 225 தான். சிம்பிள். ஓகே, 1 to 225. அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். டிமாண்ட் ரேட் கொடுத்துருக்காங்க 12,000, K = 20, H = 3. ஷார்ட்டேஜ் காஸ்ட் P = 1/12 கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் ஆப்டிமல் குவான்டிட்டி. இது ஷார்ட்டேஜ் காஸ்ட் கொடுத்துட்டா உங்களுக்கு ஃபார்முலா டேரெக்டாக தெரியும். √2DK × H + P / HP. அவ்வளோதான், சாதாரண விஷயங்க. இதில் சப்ஸ்டிட் பண்ணி நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடுங்க. ஓகே, ஃபார்முலா கொடுத்துட்றேன், அவ்வளோதான். எப்போது டிமாண்ட் ரேட்டு, கெப்பாசிட்டி, H, அப்புறம் ஷார்ட்டேஜ் காஸ்ட் P கொடுத்துட்டா அப்படின்னா உங்களுடைய ஃபார்முலா பார்த்தீங்க எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டியோட ஃபார்முலா √2DK × H + P / HP. அவ்வளோதான். ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வந்து ஒர்க்கிங் ப்ராப்ளம், வார்ம் அப் ப்ராப்ளம் சொல்லிட்டேன். த சப்ளையர் ஆஃபர்ஸ் ப்ரைஸ் ரேட் பார்த்தீங்கன்னா $10 இஃப் Q <= 100க்கு <100க்கு, அதர்வைஸ் 9 ஃபார் Q <= 100க்கு 1000க்கு. ஆனுவல் டிமாண்ட் ரேட் கொடுத்துட்டாங்க. ஆர்டரிங் காஸ்ட்டும் கொடுத்தாச்சு, ஹோல்டிங் காஸ்ட்டும் கொடுத்தாச்சு. ஸோ ஹோல்டிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா பர் யூனிட்டுக்கு 15% போட்டிருக்காங்க. விச் ஆஃப் த கரெக்ட் பாலிசி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த கொஷினை ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் ஆன்சர் சொல்லிவிடுங்க. உங்களுக்கு அந்த கொஷின் PDF வந்து வாட்ஸ்அப் பண்ணுறேன். ஓகே, சாதாரண விஷயங்க. ஸோ இந்த இடத்துல கே நோட்டேஷன் வந்து ஆர்டரிங் காஸ்ட்டு, ஒரு சில டைம் நம்ம கெப்பாசிட்டின்னு யூஸ் பண்ணுவோம். நத்திங் ராங், எல்லாமே ஒரே பேராமீட்டர் தான். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த 3000 ப்ராப்ளம் இமீடியட்டாக வாங்கிவிடுங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் வேணும், அந்த புக்லெட் வேணும்னா 9384686847. இன்றைக்கி நீங்கள் புக் பண்ணிங்க அப்படின்னா டுடே ஈவினிங் கொரியர் போட்டுருவேன். ஸோ டுடே ஈவினிங் இன்றைக்கி புக்கிங் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா 8 o'clock வரைக்கும் புக் ஆகிட்ருக்கும் எனக்கு பார்சல். ஸோ ஒன்ஸ் 8க்கு அப்புறம் என்னால் பார்சல் புக் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் 8 PM சொல்கிறேன். ஓகே, ஈவினிங் 8 PM வரைக்கும் பார்சல் புக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொரியர் போட்டு விட்டுருவேன். டுமாரோ ஈவினிங் ஒரு 6 PM உங்களுக்கு பார்சல் கைக்கு வந்துடும். இதுக்குள்ளே தாண்டுது அப்படின்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் வந்து ட்ராக்கிங் ஐடி போட்டு செக் பண்ணி உங்கள் பார்சல் எங்கே இருக்குன்னு சொல்லிடுவேன். மேக்ஸிமம் 1 day டெலிவரி. தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே இருந்தாலும் மேக்ஸிமம் 1 day டெலிவரி. ஸோ 1 dayக்குள்ளே உங்களுக்கு வந்து மெட்டீரியல் வந்து ரிசீவ் ஆகிடும். ஒன்றும் பயப்பட வேணாம். நீங்கள் வந்து சார் அனுப்பிடுவீங்களா சார் அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தில் இருக்கீங்க. பயப்படவே வேணாங்க, சாதாரணமாக பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது, என்னோடய யூடியூப் சேனல் இருக்குது. ஸோ நான் உங்களை வந்து ஏமாத்துறேன் அப்படின்னா நீங்கள் போய்ட்டு எனக்கு தாராளமாக கம்ப்ளைண்ட் கொடுத்து எதனா பண்ணலாம். ஓகே, ஸோ அந்தளவுக்குலாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஸோ சாதாரண விஷயம். நீங்கள் இந்த மெட்டீரியலை வாங்கிடுங்க, உங்களுக்கு வேறு லெவலாக இருக்கும். தேங்க்யூ.